கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ பவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இன்றைக்கு என்னுடைய 50வது பிறந்த நாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன ஜூப்ளி மெஸ்ஸி? கோல்டன் ஜூப்ளி, 50வது பிறந்த நாள். கர்த்தர் என் தாயின் வயிற்றிலே உருவான அந்நேரம் முதல் கொண்டு இந்த 50 வருடங்களையும் என்னை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தார். முதலாவது அவருக்கு கோடான கோடி துதிகளை சோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொன்னார். உலகத் தோற்றத்துக்கு முன்பே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு குறுக்கிட்டு 20, 22, 23 வயதிலே என்னை கொண்டு போன பிசாசு எத்தனைத்தான். கிட்டத்தட்ட 7 முறை நான் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறேன். கொடிய வியாதினால் பாதிக்கப்பட்டு வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் 8 வருடங்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். என்னுடைய சாட்சியை ஒரு நாள் நான் சொல்லுகிறேன். அதனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஆமாங்க, 7 முறைங்க பயங்கரமான கட்டத்தில் தற்கொலை முயற்சி செய்து தப்பிக்கப்பட்டேன். 7வது முறை எங்கள் கிராமத்தில் ஒரு மலை உச்சியிலே இரவு நேரத்திலே தற்கொலை செய்து கொள்ள நான் முயற்சி செய்தேன். ஒவ்வொரு முறையும் நானோ திருடவும் கொல்லவும் அழைக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வர்றான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த 50 வருடங்களையும் தேவன் என்னை பாதுகாத்து, என்னை வழிநடத்தி, என்னை ரட்சித்து, என்னை ஊழியக்காரனாய் மாற்றி இதுவரையும் வழிநடத்தி வந்த எல்லா தெய்வங்களுக்காக, கிருபைகளுக்காக அவர்களுக்கு பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவும் பரிசுத்த ஆவியாரும் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அடுத்து என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை வழிநடத்துகிற தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஒய் அருளையா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் துணைவியாருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தார் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய போதனைகளை கேட்கிற விலையேறு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றி துதிகளையும் நான் ஏறெடுக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய பிறந்த நாளிலே ஒரு விலையேற பெற்ற செய்தியை நாம் தியானிப்போம். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை நான் போதித்து வருகிறேன். விலையேற பெற்ற சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் நீங்கள் ஏராளம் செய்திகளை கேட்கலாம். யூடியூப்பில் போயிட்டு லிவிங் ட்ரூத்ஸ் மதுரை என்று சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணினால் தினந்தோறும் கொடுக்கிற விலையேற பெற்ற செய்திகளை நீங்கள் கேட்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இங்கிலீஷ். John 10 chapter 30th verse. I and my Father are one. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த வசனத்தை இயேசு சொன்ன வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஒரே வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். யூனிட்டி. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படித்தாங்க இருக்கணும். பிதா ஒரு திசையில், இயேசு ஒரு திசையில் இல்லை, ஒன்றாயிருக்கிறோம். யூனிட்டி, ஒரே யூனிட்டி. அப்போது இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருக்கணும். அவங்க 2 பேரும் ஒரே ஆளாக தான் இருக்கணும். ஒரே சுபாவம், ஒரே வாஞ்சை, ஒரே திட்டம், ஒரே நோக்கம், இதெல்லாம் கலந்தது தான் ஒன்றாய் இருப்பது.
அப்போ நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு சொல்கிறார். அப்போ திருத்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியான மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்போ நானும் இங்கிலீஷ் படிமா யோவான் John 10th chapter 30th verse. I and my Father are one. I and my Father one. Are one. Are one. One mind, one speech, one thoughts, one என்னது ஆம்பிஷன் என்ன, ஒரே லட்சியம், ஒரே நோக்கம், ஒரே திட்டம். அப்போது இயேசுவும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறாங்களாம். இப்போ நம்ம யாருங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று நாமும் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்தால் தான், யூனிட்டியாக இருந்தால் தான் தேவ திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். அவர் ஒரு திசையில், நம்ம வேறு திசையில் போனாக்கா அங்கே ஒன்றாக இல்லை, பிரிந்து கிடக்கிறோம், அங்கே தேவ திட்டங்கள் நிறைவேறாது. அப்போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பிதா என்ன நினைக்கிறாரோ அதை தான் இயேசு நினைக்கிறாரு. இயேசு நினைக்கிறார், பிதா நினைக்க. இப்படி ஒன்றாக இருக்கும்போது தான் உலகத்தையே கலைக்கிறார். மத்திய மார்க் லூக்கா யோவான்ல இயேசு உலகத்தையே கலக்கி எடுத்தார், பிசாசின் ராஜ்யத்தையே கலக்கி எடுத்தார். அப்போது பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்களாக. அப்போ பிதா யார், இந்த இயேசு யார்? அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள். அல்லேலூயா. பாயிண்ட் அப்படிங்க. எப்பவுமே இயேசுனா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார் பாருங்க. அன்பாவில் முழு உலகத்தில் இருக்க மாம்சமான யாவரும் ஜீவன் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்கள். குறுகிய நேரத்தில் எல்லா காரியங்களும் சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்கிற காரியங்களை விலகிக் கொள்க. நாம் எல்லோரும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து பிசாசுக்குட்பட்டு பிசாசும் மனிதனும் ஒன்றாகிவிட்டார்கள். ஆனபடியால் பிசாசுடைய திட்டங்கள் இந்த முழு உலகத்தில் வல்லமையாய் நிறைவேறுகிறது. எளிமையான போதனை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளையும் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி தோட்டத்தில் எல்லாவற்றையும் ஜீவ விருட்சத்தை புசிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர். நாம் போய் நமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோம் ஆகும்னு சொன்னார். ஆனால் அந்த ஏவாள் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறார், பிசாசுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஆதாம், ஏவாள் எல்லோரும் ஒன்றாகவே இருந்தார்கள். ஜீவ சாயல், ஜீவ சுவாசம், ஜீவாத்மா, ஜீவ விருட்சத்தின் கனி, குட்டி சொர்க்கமாகவே இருந்தது அந்த ஏதேன் தோட்டம். ஆனால் தேவன் வேண்டாம் என்று விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்றைக்கு பறித்து புசித்தாலோ அன்றைக்கு தேவ சாயலை எழுந்து போனார்கள். ஆதாம் ஏவாளும் பிசாசோடு கூட இணைக்கப்பட்டார்கள். பிசாசும் ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக்கப்பட்டார்கள். ஒன் மைண்ட், ஒன் பேச்சு. ஷாகவே ஷாவாய், ஷாவு பிரமாணம் அவர்களுக்குள்ள பேச்சு சிந்த எல்லாம் பிசாசு கொத்தியே இருக்கிறது. அப்போ பிசாசும் ஆதாமும் ஏவாளும் ஒன்றானார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஏவாள் ஒரு மாம்ச சிந்தை, பிசாசு ஒரு மாம்ச சிந்தை. நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம். பிசாசும் ஆதாமும் ஒன்றாக்கப்பட்டார்கள். விளைவு முழு உலகமும் சபிக்கப்பட்டு போய்விட்டது. நோவா காலத்தில் உலகமே அழிந்து போய்விட்டது. ஏன்னா பிசாசும் மனிதனும் ஒன்றாக்கப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்தில் தேவனும் மனுஷனும் பிதா, குமாரன், பரிசுத்தாவர், ஆதாம் ஏவாளும் ஜீவ சாயலை, ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவ விசுகரிப்பு தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது அங்கே குட்டி சொர்க்கம் இருந்தது, புண் விளைந்தது. ஏதேன் தோட்டத்திலே பொற்துகள்கள் மேலே தான் ஆதாம் ஏவாளும் நடந்தார்கள். அன்பாளே, இப்போ இங்கே சொல்கிறார் இயேசு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். சில வசனங்களை நம்ம வாசிப்போம். யோவான் 5:3-35 படி. யோவான் 3:35. யோவான் 3:35. John 3rd chapter 35th verse. The Father loves the Son and has given all things into his hand. அப்போ
பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருக்கிறார். அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. குமாரன், பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். அவர் கையில் தான் ஒப்பு கொடுக்காரு. ஆதாம் கையில் ஒப்பு கொடுத்தா அவன் பிசாசுகிட்ட ஒப்படைச்சிட்டான். இப்போ பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து ஜீவன் சொன்ன நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் பாருங்க. அந்த ஜீவனுள்ள குமாரனிடத்தில் தான் பிதாவானவர் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாராம் இயேசுகிட்ட. இன்னைக்கும் ஜீவனுள்ள சாயல் உள்ள ஒரு மனிதனை தேடிக்கொண்டு இருக்கிறார். நான் நன்மை தீமை அறியத்தக்க கனியில் தான் இருப்பேன், நன்மார்க்க துன்மார்க்கத்தில் தான் இருப்பேன்னாக்கா பிசாசு தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைப்பான். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ குடும்பத்துக்கு அழிம்படா இருப்பாய், போகிற இடத்துலலாம் அழிம்படா தான் இருப்பாய். ஆமாம், நீ ஜீவ சாயலை அடைய வேணும். ஜீவ விருத்தத்துக்கு நீ இயேசுவே படி, இயேசுவே சத்துவம், இயேசுவே ஜீவன். இயேசு ஏற்றுட்டா மட்டும் போதாது, ஞானஸ்தானம் எடுத்துட்டா மட்டும் போதாது, பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டா மட்டும் போடாது. நன்மை தீமை ஜீவன், இந்த 3 வட்டத்தில் ஜீவ மார்க்கத்தில் இருக்கிறியா? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துகிறாயா? தேவனுடைய அன்பு உனக்கு தப்பாது. எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பச்சிடுவார். நீ ஜீவன் உள்ளவனா மாறிட, உலகத்தை கரிச்சு கூட்டிகிட்டு இருக்க மாட்டேன். உலகத்தை அன்பு குருவனா மாறிட, தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவனா மாறிட. அன்பு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறதா மாறிடும். அன்புக்குள்ளே கோடாக்கூடிய ஐஸ்வர்யம், தேவ அன்புக்குள்ள எல்லா தேதுமைகள் வாக்கு தத்தெல்லாம் இது தேவ அன்புக்குள்ள. இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ சொல்கிறோம் ஜீவனத்தை அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற தயவு. அந்த தேவ அன்பு உனக்குள்ளே இருந்தால் எந்த மனுஷனையும் நீ இடர்லாம் நினைக்கும். அந்த மனுஷனை மாத்திர வேலையை தீவிரமாக செய்வேன். இயேசு நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுத்துட்றாரு. ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உடனே அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இருந்து அந்த மனுஷனை மாற்றிடுறார் இயேசு. இப்படி தாங்க இயேசு ஊழியம் செய்திருந்தார். எவ்வளோ பெரிய மனுஷனா கொண்டு வா. பிதாவானவர் குமாரனில் அன்பாக இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து, அந்த குமாரனுக்குள்ளே நீர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீ இருக்கணும். ஜீவ விருட்சத்துக்கு நீ என்ன தேவ நீதிட்டு உயிர்த்ததுக்குள்ளே நீ இருக்கணும். அதை விட்டு வலதுபுறம் போய் நன்மை தீமை அறியத்தக்க கனியில் போய் நேரத்தையும் காலத்தையும் விரயத்தையும் மடிந்தாக்கா பிசாசும் உங்களை எல்லாத்தையும் ஒப்ப சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தைத்தலும் பிசாசும் நீ ஒன்றா இருந்து உன் வாழ்க்கையை அழிம்பாக இருக்கும். உன் குடும்பத்தில் அழிம்பு, சமுதாயத்து சபையில் எங்கே போனாலும் அழிம்பு. நன்மை மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கும். நீ குமாரனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவ நீதிட்டு உயிர்த்ததற்குள்ளே பாவம் பண்ணி விட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே இருக்கணும். அப்போ எல்லாவற்றையும் உங்கள் கையில் ஒப்பிச்சுட்டாங்க. நீ என்ன பண்ண எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்க மாட்டேன். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவ ஊழியக்காரனாய் மாறிவிடுவாய். அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் மாறிவிடுவாய். யாரை பார்த்தால் எவரை பார்த்தால் முன்பின் யோசனை இல்லாமல் இயேசு நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே ஒரு ஜீவன்னா பரலோக ராஜ்யங்க. ஜீவன்னா 3 எழுத்து ஜீவன். அந்த ஜீவன்னா பரலோக ராஜ்யமே ஜீவ சொல்கிறோம் ஜீவரத்த ஜீவ வாக்கு தத்தங்கள். இயேசுவே ஜீவன். இயேசு சாமட வாக்கு தந்த இயேசு ஜீவன். ஜீவனில் பரிசுத்தம், நீதி, எச்சரிக்கம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனம், புகழ்ச்சி எல்லா நன்மையான காரியங்கள் இந்த ஜீவனுக்குள்ளே இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்தை தீவிரமாக கொடுக்கிற ஒரு வேலையை நீ செய்வாய். உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படும், உன் துதி அங்கீகரிக்கும், உன் ஆராதனை அங்கீகரிக்கும், உன் பிரசங்கம் அங்கீகரிக்கப்படும். பிசாசு உனக்கு கீழ்ப்படியும். சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்து உன்னை விட்டு ஓடு. ஏன்னா நீ ஜீவனாய் மாறிவிட்டாய். சொல்றார் பாரு, பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். இப்போ நீ குமாரனுக்குள்ள இருக்கிறியா, ஆதாமுக்குள்ள இருக்கிறியா? கீழ்ப்படியாத ஆதாம், நன்மை தீமை அறியத்தக்க ஆதாம், சன்மார்க்க துன்மார்க்க கண்களிச்ச ஜீவனத்திற்கு பெருமையில் இருக்கிறியா? இல்லை ஜீவசாய தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அளவற்ற அன்பு அகாபிய அன்பு ஆவியின் கனியில் இருக்கிறியா? அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துகிறாயா? சரி, அப்புறம் யோவான் 5:17. யோவான் 5:17 படிங்க. யோவான் 5:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இங்க பாருங்க, John 5th chapter 17th verse. But Jesus answered them, my Father has been working until now, and I have been working. அதாவது இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறாராம். பிதா, பரலோக பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். என்ன கிரியை? பிதாவின் கிரியை என்ன? இயேசுவின் கிரியை என்ன? என் பிதா ஜீவனுள்ளவராய், ஜீவனுள்ள கிரியை தேவி நீதிட்டு உயிர்த்தது தான் பிதாவின் கிரியை. அதையே இயேசுக்கே செய்கிறானா. பிதா காண்கிறது அதையே தேவி நீதிட்டு உயிர்த்தது. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன்.
பிதாவாகிய தேவன் மத்தியஸ்தமா செயல்படுறாரு. இயேசு ஒரு மத்தியஸ்தமா செயல்படுறாரு. மாறவே மாட்டான். பிசாசு போய்த்தாங்க உன் குடும்பத்தை விட்டு, உன் சபையை விட்டு, உன் வாழ்க்கையை விட்டு. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை. என்ன கிரியை? தேவனுடைய கிரியை. இயேசு சாமட வாக்குத்தத்தங்கள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஐஸ்வர்யம், மகிமை, கனம், கிரியின செயல்படுறது பிதாவாகிய தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு. அதே போல இயேசுவும் கிரியை செய்கிறாராம். அவர் ஒரு ஜீவனுள்ள கிரியை, இயேசு ஒரு ஜீவனுள்ள கிரியை, ஆவியானவர் ஒரு ஜீவனுள்ள கிரியை. தேவநீதி ஊழியத்தில் தேவனுக்கும் தனக்கும் வாய்நாள் போல செய்துக்கிட்டே இருக்குது. 3 வருஷ ஊழியத்தில் பிதாவினுடைய கிரியை இயேசு செய்கிறார், ஆவியானவர் உள்ள தேவதூர்கள்லாம் செய்கிறாங்க. என்னது? ஜீவனுள்ள கிரியை, தேவநீதி ஊழியத்தில் இயேசு சாமட வாக்கு தத்தங்கள். அப்போ இதை அப்படியே பாருங்க, நெகட்டிவ்ல பாருங்க. எப்பவுமே நெகட்டிவ் பார்த்தா தான் பாசிட்டிவ் உங்களுக்கு புரியும். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன்டார் இயேசு. இப்போ ஆதாம் என்ன சொல்றான் பாருங்க. ஆதாம் அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை, நானும். என்ன பிதா? உங்கள் பிதாவாகிய பிசாசானுடைய கிரியை ஆதாம் செய்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க கிரியை பிசாசு செஞ்சுட்டே இருக்கிறான். அதே போல ஆதாமும் அதே நன்மை தீமை அறியத்தக்க கிரியை செய்கிறான். யாருக்கு? தேவனுக்கு, தனக்கு விரோதமாக போகிறான். ஷாகவே ஷாவாய். அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். நீ உங்கள் பிதாவாகி பிசாசானவுக்குள்ள, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உண்டானேன். தாயின் கல் உருவாகி பிறந்த குழந்தை வாலி வயசில் ஆதாமுக்குள்ள பிறந்தவர்கள் தேவ மகிமையேற்று போனவன். தேவ மகிமையேற்ற கிரியை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிசாசு செய்துட்டே இருக்கிறான். அதுக்கொப்ப ஆதாமும் செய்கிறான், நீயும் செய்த. வாழ்நாளெல்லாம் பிரச்சனை. பிசாசு ஷாகவே ஷாவாய். வியாதிகளும், வறுமைகளும், தரித்திரங்களும், பாரங்களும், முடிவு, பாதாளம். நீ ஆதாமுக்குள் பிறந்தவன், பிந்தின ஆதாம இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். பாவம் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துக்கு உயிர் பிழைக்கப்பட வேண்டும். அந்த கிறிஸ்து ஜீவனுள்ள கிரியை செய்கிறார். பிதா குமாரன் நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோன்னு சொல்றாரு. இப்போ ஞானஸ்தானம் பிதா குமார் பசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிதாவினுடைய கிரியை, இயேசுனுடைய கிரியை, ஆவியானுடைய கிரியை எல்லாமே ஜீவ கிரியைகள், தேவ நீதிக்கு உழித்ததுகள். இயேசுக்கு சுவாமின வாக்கு தத்தங்கள். தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் இடைவிடாமல் கிரியை செய்கிறவன் அவன் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவான். பாவம் அவனுக்கு ஓடி தேவாய் ஊட்டப்படும். வர விருத்தி அடைவான். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கூப், அவன் தான் தாபீத், அவன் தான் மோசே, அவன் தான் யோசுவா, அவன் தான் புதிய ஏற்பாட்டில் பவுலு, அவன் தான் எஸ்ஆர் ராஜாத்தி, அவன் தான் நெகோமியா, அவன் தான் தாவீது. எல்லாம் பிதாவினுடைய கிரியைகளை செய்தாங்க. தேவனுக்கு தனக்கு உலகத்தையே கலக்கி எடுத்தார்கள். ஏலியா தீர்க்கதரிசி, பேதுரு, பவுலு, தோமா, இவங்களாம் தேவனுடைய கிரியைகளை தேவனுக்கும் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். மாபெரும் எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்கிறோம். எந்த பிதான்னு பார்க்குறோம்? உங்கள் பிதாவாகிய பிசாசானுடைய கிரியை செய்தியா, பரலோக பிதாவுடைய கிரியை. இது கிரியின்னு என்னங்க? செயல்படுதல். ஜீவசரம், ஜீவரத்தம். அதுக்கு வெளியே போட முடியாது. இயேசு சாமட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கத்தான் கிரியை, செயல்படுதல். நீ தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கலன்னா நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காண்பித்தே விளைவு ஷாகவே ஷாவாய். டக்ஷன், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், எந்த அற்புதம் நடக்காது. வாய்னாலே சூன்யமாக போயிடும். அசுத்தாவிகள் உரிமையாக வரும், சாபங்கள் வரும், தரித்திரங்கள் வரும். இயேசு சொல்றாரு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்கிறார். இன்னைக்கு வரைக்கும் கிரியை தான் செய்கிறாரு. நானும் கிரியை செய்து வருகிறேன். பிதா கிரியையே இயேசு செய்கிறார். அதனால்தான் உலகத்தையே அன்பு கூறார். நம்ம அன்பு கூற தேவன்பு வரமாட்டேது. நமக்கு பட்டுன்னு கோவம் வந்தது, எரிச்சல் வந்தது, பகை வந்தது, கசப்பு வந்தது, பேர் ஊழிக்காரு, விசுவாசி, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஒரே மனத்தாங்கல், கவலை, பயம், இதெல்லாம் நம்மளை எக்ஸ்பெக்ட் ஆகிடும். மாம்ச சிந்தையில் நம்ம ஊறி கிடக்கிறோம். பிசாசின் கிரியைனா டக்குன்னு செஞ்சிடும். தேவடைய அகோபியன்புனா அண்ட கஷாயமாகுது. தேவன்பு, இயேசு சாமட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கு ஆவியின்படி ஏத்தின்படி வாய்நாள் முழுக்க நீங்கள் செய்கிறவர்களாக வேண்டும். அடுத்து யோவான் 5:19. யோவான் 5:19 இங்கே பாருங்க. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டாராம். என்ன அறிவை போட்டு, அவர் எவைகளை செய்கிறார்களோ அவைகளை குமாரன் அந்தபடியே செய்கிறார். ஏதாவது விளக்குதா இந்த வசனத்தில் உங்களுக்கு? இல்லை, யோவான் 5:19. John 15 chapter 19th verse.
Then Jesus answered and said to them, most assuredly, I say to you, the Son can do nothing for himself, of himself, but what he says, the Father do, for whatever he does, the Son also does in like manner. அதாவது யோவான் 5:19 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் ஒன்று செய்கிறாராம். அவர் யாரு? ஜீவன் உள்ளவர், நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. பிதாவானவர், என் பிதா ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள கிரியைகள். ஜீவன் என்னது? பரலோக ராஜ்யம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். அப்போ பிதாவானவர் அவர் ஒன்று செய்கிறாராம். பிதா செய்ய குமாரன் காண்கிறது, அதே குமாரன் காண்றாராம். அந்த தேவ நீதி டு உயிர்த்தல், இயேசு சாமட வாக்கு தத்தங்களையே பிதாவான குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி, அதையேனா தேவ நீதி டு உயிர்த்தல், இயேசு சாமட வாக்கு தத்தங்கள், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் வாக்கு தத்தங்கள், அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டான். வேறு ஒன்றுக்கு போனாவே நீ சுயத்தில் போயிடுவ. நன்மை தீமை அறியத்தக்கங்களுக்கு அனுப்பி. அதான் ஆதாம் செய்யணும் ஏதேன் தோட்டத்தில். பிதாவானவர் செய்ய மெய்யாக மெய்யும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது. அதை தான் ஏதேன் தோட்டத்தில் பிதாவானவர் செய்ய ஜீவ விருட்சத்தின் கனி, அதையே ஆதாம் ஏவாளும் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு செய்துகிட்டே இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் உலகம் குட்டி சொர்க்கமாக இருந்திருக்கும். அப்போ பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். சிம்பிள் தாங்க. திருத்துவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஜீவனுள்ள கிரியைகளை பிதாவாகிய தேவன் செய்கிறாரு. இயேசு அதே தேவ நீதித்து உயிர்த்தல தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குறாரு. ஆவியானவர் அதை தேவ நீதித்து உயிர்த்ததல், ட்ரினிட்டி, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிசாசு ஓடுங்க. அந்த பிசாசு சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரம் ஓடிப்படும். இப்போ இயேசு நமக்கு மாதிரி எங்க சொல்றார், பிதாவானவர் செய்ய. தாமஸ் பிதாவானவர் செய்ய, பிதா என்னையா செய்வாரு? வானத்தை பூமி அண்ட சராசரம் உண்டாய் சர்வ கத்தன், அண்ட சர வான பூமி சமுத்திரம் அகலத்தை உண்டாகிற தேவி நீதி குமாரன் மூலமா இயேசு ரத்தம் தேவி நீதி உயிர்த்ததிலும் ஆதி அமல்வில் இயேசு ஆமண்ட வாக்கு தத்தங்களை தான் செய்வாரு. அகிலத்தையும் படைத்த அண்ட சராசரங்கள் படைத்தவர், ஜீவன் உள்ள கிரிய தேவநீதி உயிர்த்தல் இயேசு சாமட வாக்குத்தை தான் அவர் வாயை தந்தாக்கா. அதை செய்ய குமாரன் காண்க, அதையே அந்தபடி இவர் செய்கிறார். காட் பேட் மேன் பேட் பாட்டில் உடனே ஆவியானவர் தேவதூரெலாம் பணிவிடை செய்கிறாங்க. இயேசு நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்க. இந்த ஜீவ போதனையை, இந்த ஜீவ மார்க்கத்தை தான் இயேசு மத்திய மார்க் லூக்கா முழுதும் எங்கே போனாலும் ஆதாம் மூலமாக பிறந்தவங்க. சாத்தான் உங்கள் பிதாவாகி பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை நன்மை தீமறியத்தக்க கனியை செய்ய இந்த மனுஷன் பாவ மனுஷன் அதே ஜீவன சன்மார்க்க துன்மார்க்கனாக இருக்க தேவன் தான் பிசாசு உள்ள புகுந்து எங்கே பார்த்தாலும் வியாது, எங்கே பார்த்தாலும் சாபம், டெய்கோன் பிசாசு, குஷ்ரோகிங்க, இருதயம் நொறுங்கிட்டு போனாங்க, கவலை, வியாதி, வறுமை, தரித்திரம், கடன் தொல்லை, பல விதமான கண்கட்சமாக இப்படியாக இருக்காங்க ஜனங்க. பிசாசுங்கிறியே இவன் அப்படியே காப்பீடுகிறான் தேவன் தனக்கு உலகத்துக்கு. உடனே அசுத்தாய் வந்து அவனை சூழ்ந்து கொள்ளுது. இவர் அப்படியே நேர் ஆப்போசிட், பிதாவாகிய தேவனுடைய கிரியை. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறு ஒன்றையும் தாமா செய்ய மாட்டார். செய்தா போச்சு. அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். முடிஞ்சு போச்சுங்க கதை. ஒய்ஞ்சானே பிசாசு. அதான் ஜீவ மார்க்கத்தை பேசுங்க. இயேசு ஜீவ சொல்கிறோம், ஜீவரத்தம். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான். முன்பின் யோசனையை நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். பட்டு அவனை பார்த்த உடனே ஜீவ சொல்கிறேன், ஜீவரத்தம். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுத்து பிசாசு ஓட்டி அவனை பசுத்தாவிகளை இறக்குற வேலை தான் பண்ணுறாரு. அவன் நன்மை தீமறியத்தக்க கனியில் பிறந்திருக்கிறான். பெரிய ஆளாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவில், ஐரோப்பாவாக இருக்கலாம், பெரிய அரசியல் தலைவனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காத ஏழையாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மதுரைப்பட்டினம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியாவில் எல்லாம் பிசாசு செய்ய, அதை மனுஷன் பார்க்க, அதை அப்படியே செய்ய உலகங்கள், குடும்பங்களில், பட்டணங்களில், தேசங்கள், அசுத்தாவிகள், பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், கடைசி நாளில் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷ ஒரு காரணங்கள் நடக்குது. சோதம் போகிற அப்படி நடக்குதான். அதை விட பொல்லாதெல்லாம் நடந்துக்குது. ஏன்னா பிசாசு செய்ய அதை அப்படியே மனுஷன் காப்பிச்சு அதை அப்படியே செய்கிறான். நீ பிதாவானு செய்ய குமாரன் காண்கிறது அதையே என்று வேறொன்றே தாமா செய்ய மாட்டான் அந்த இயேசு. அப்போ பிதாவானு ஜீவனுள்ள தேவநீதி இயேசு சாமட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலக
உலகத்துக்கு செய்கிறாரு. அதுக்கொப்பா இயேசு தேவன் தனக்கு கொடுக்க, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்க. உடனே பிசாசு ஓடுகுது, இருதய நறுங்குணை சுகமாக்குறாங்க, திரைப்பட்டம் விடுதலாங்க. பிசாஸ் இயேசு எங்கும் சுற்றி பிசாசின் வாழ்வில் அகப்படுகிற யாவரும் விடுதலாக்கிட்டு இருந்தாருங்க. இதுதாங்க இயேசு செய்த கிரியை. இப்போ யோவான் 5:20, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலாம் பெரிதான கிரிகளையும் அவருக்கு காண்பிப்பார். என்ன தேவநீதி பரலோக ராஜ்யத்தின் பரமண்டல பிதா இயேசு பரமண்டலிக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சேர்த்தாங்க, உம்முடைய பாருங்க, நம்முடைய எதுவுமே கிடையாது. அந்த உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்ததல், அதை செய்ய அண்டண்டுள்ள ஆகாரம் உனக்கு கிடைக்கும், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கவும், நாங்களும் எங்கள் கடன்பட்டை அவனுக்கு மன்னிக்கவும், எங்கள் எந்த சுவாநித்தியும் என்று ரட்சித்துக்கொள்ளும். அடுத்து 21வது வசனம், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறாராம். அப்போ பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்கள் உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிப்பாரு? பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறான். அவன் பேரை சொல்லி இயேசு ஜீவனை பரிபூரண தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா மரித்தோரில் தான் உயிர்ப்பிப்பான். பிதாவான மரித்தோரை உயிர்ப்பிக்கிறாராம். எப்படி உயிர்ப்பார்? இயேசு தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு ஜீவனை பரிபூரண ஜீவனை கொடுத்து உயிர்ப்பித்தல் கொடுக்கிறாரு. ஆதாமுக்குள் மரித்தவனை கிறிஸ்துக்குள் உயிர்ப்பித்தல் கொடுத்து அவனை ரட்சித்து பல்லூர் ராஜ்யத்துக்கு கொண்டு போறான். அதுபோல குமாரன் செய்கிறாராம், ஆவியானும் செய்கிறாராம். ஒரே யூனிட்டி, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நீ இருக்கிறியா? அந்த மாதிரி எங்களுடைய ஐக்கியம், யோவான் சொல்றான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதா? உன்னுடைய ஐக்கியம் சாத்தானோடும் ஆதாமோடும் அசுத்தாவியோடு இருக்குதா, இல்லை பிதாவோடும் குமாரனோடும் ஆவியானோரோடு இருக்குதா? இது அப்படியே நேர் ஆப்போசிட்டுங்க. ஜீவ மார்க்கம் அது உலகம் நன்மை தீமை அறியத்தக்க மாறும், நன்மார்க்கும் துன்மார்க்கும் உலகம் முழுதும் சகல ஜாதி சகல கொத்த சகல மதங்கள் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மார்க்க துன்மார்க்கத்தில் இருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனி அதில் மூழ்கி இருந்தால் அதே தேவன் தர சாகவே சாக முடிவு பார்த்தாலும். அப்போ 5:26 படி யோவான் 5:26, யோவான் 5:26, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இங்க தெளிவா சொல்றாரு. 26th verse. For as the Father has life in himself, so he has granted the Son to have life in himself. இங்க பாரு, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவர். ஜீவன்ற வார்த்தை கவனிங்க, ஜீவ மார்க்கம். அப்போ பிதாவான தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் அவரும் ஜீவன் தான், ஒரே திருத்துவம், மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஜீவ மார்க்கம், தேவ நீதிட்டு உயிர்த்ததல், இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தில் இருக்கிறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி இங்க பிதா குமார் பசுத கடுகளும் கிடையாது. தேவன் தனக்கு உலகத்தை இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் மத்தியஸ்தமாக கொடுக்குறாங்க. உடனே பிசாசு ஓடுது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட உனக்குள்ளே அவருடைய அப்பத்து திராட்சம் பானம் பண்ணும். இயேசு ஜீவன் உனக்குள், ஜீவ ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. ஜீவ மார்க்கம், நீ ஜீவ உலகத்தான். நன்மை தீமை அறியத்தக்க உலகத்தில் ஷாக பாதாள ராஜ்யம் இருக்கிறது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிட்டு போ. வாய்நாள் எல்லாம் ஷாகவே அட்ரஸ் கேட்டுட்டு வா. எந்த நாடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஜீவ உலகம். இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை இயேசு ஜீவனுக்குள்ள, ஆதாமுக்குள்ள மரணம் இருக்குது, இயேசுக்குள்ளே ஜீவன் இருக்குது. மரணம்னா ஷூக்கே, ஜீவன்னா ஜோயே. ஆமாங்க, ஜோயே ஜீவன். அதில் உயிர்த்து இதில் இருக்குது, பாவம் மன்னிப்பு இருக்குது, ரட்சிப்பு, நித்திய ஜீவன். ஆதியாமலை வச்சு இயேசு சாமண்ட வாக்கு தத்தம் இருக்குது. அதை பிதாவாகியது எனக்கு ஆதாம் முழு உலகத்தை ஆவியின்படி ஏற்றின்படி கொடுக்க 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 வாழ்நாளெல்லாம் கொடுக்க, நிமிஷந்தோறும் கொடுக்க, 1 நாள் 2 நாள் கொடுக்கல, 24 கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் ஆவியின்படி ஏற்றின்படி கொடு. அப்புறம் ஜபம் பண்ணு, அப்புறம் துதி, ஆறாம் ஜபம், பிரசங்கம், கிறிஸ்டிய எல்லா காரியங்களும் செய்யி நீ விலையேற பெற்ற காரியத்தை காண்பாய். அடுத்து யோவான் 5:30, யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயத்திருக்கிறேன். எனக்கு சித்தமானவைகளை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானவைகளே தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. ஆமாம், இயேசுனுடைய தீர்ப்பு நீதிங்க. என்ன தேவ நீதி? அது ஜீவனையே கொடுத்துரும் தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும். அதனால் நான் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் செய்கிறபடியால், பிதாவுக்கு சித்தம், சாத்தானுக்கு சித்தம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புஷிக்கணும். அதை தேவன் தனக்கு உலகத்தை ஷாகவே ஷாகணும். அதான் பிசாசுக்கு சித்தம்.
இது பிதாவுக்கு இஷ்டத்தை ஜீவ வித்தத்துக்கு இயேசு சரி, இயேசு ரத்தம், இயேசு சாமட வாக்கு தத்தத்தை நீ ரிசீவ் பண்ணணும். அதை போய் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியசமாக வாய்நாளெல்லாம் கொடுக்கணும். நீ உயிர்ப்பித்தல் பண்ணி பரலோக ராஜ்யத்து இந்த பூமியில் பரலோகத்துக்கு போகணும். அதான் சொல்கிறாரு. அடுத்து யோவான் 6:37 6:37 பார்க்குறோம். 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறேன். இயேசு சொல்றார், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறேன். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. 39 சொல்கிறாரு, அவர் எனக்கு தந்தவைகளில் என்ற ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்புறம் 6:40 நிறைய வசனம் இருக்குது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் ஃபுல்லாக வாசிங்க. வெளியேறப்பட்ட காரியங்கள் பிதாவும் இயேசுவை குறித்து நம்ம பார்க்குறோம். 44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். 46 தேவனிடத்தில் நின்று தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொரு பிதாவை கண்டது, இவரே பிதாவை கண்டவர். இயேசுதான் அந்த பிதாவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். நம்ம ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கேன், பிறப்பே பாவம், பாவம் செய்கிற பிசாசினால் உண்டா. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் பிசாசின் வார்த்தைக்கு இப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பிதாவாகிய தேவனை, ஜீவனுள்ள பிதாவாகிய தேவனை நம்ம அடைய முடியும், நித்திய ஜீவனையே பெறும். அதான் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே எல்லாம் வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. அதனால தான் இயேசுவை இவ்வளோ தீவிரமாக உலகம் ஃபுல்லாக பிரசாரம் பண்ணுறாங்க. தீவிரமாக உலகம் ஃபுல்லாக ஆதாமுக்குள்ளே இருக்குதுங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குங்க, சன்மார்க்கு தூரம், அதெல்லாம் கண்களிச்சமாக ஜீவனை திரும்ப 1008 பேச இது இருக்குது. அதை போய் தேவனுக்கு தான் உலகத்துக்கு ஆடி உலகமே குட்டி நரகமாக போச்சு. சாபங்களும் பாவங்களும் வறட்சிகளும் வனாந்தங்களும் தரித்திரங்களும் கொலைகளும் வெறிகளும் அவமானங்களும் வெக்கங்களும் எல்லாம் நிரம்பி போச்சு. ஆதாமுக்குள் பிறந்த இந்த உலகத்தை கிறிஸ்துக்குள் மறுபடியும் முழு உலக இயேசு ஜீவன் பருவ தேவன் தர உலகத்துக்கு பசுத்தாவியாக இருக்கு, அசுத்தாவியை துரத்தி பரலோக ராஜ்யமாக இந்த உலகத்தை மாற்றணும். ஆமாம், ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றது தான் ரட்சிப்பு, அதான் ஆத்துமாதாயம். அப்புறம் யோவான் 6:57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். 65 ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் மூலமாய் பிதாவின் இடத்தில் வாருங்கள். ஆமாம், உங்கள் பிள்ளைங்க ஆதாம் மூலமாக பிறந்திருக்கிறாங்க. நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக உங்கள் பிள்ளைங்க, கட்டின மனைவி, பெத்த பிள்ளைங்க, பெத்த பேர பிள்ளைங்க, உங்கள் சபை விசுவாசிங்க ஆதாமுக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்வோடு நீங்கள் ஊழியம் செய்யுங்க. தலைமையிலுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனாக அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரான் ஒரு மனுஷன். அது வரைக்கும் பாதாள ராஜ்யத்தான் ஞானஸ்தானத்துலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். நன்மை தீமை அறியத்தக்க நாடு சரியில்லை, ஊடி சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, பேர் ஊழிக்காரு சுயமே இருக்குது. ஜீவமாக இருக்குன்னா என்னன்னு தெரியல. நிறைய பேர் கேட்குறாங்க, தாமஸ் என்னப்பா ஜீவனுன்னு பேசிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். ஜீவன்னா என்னன்னே தெரியலைங்க. நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி ஊழிக்காரங்கே கேட்குறாங்க, வெக்கக்கேடு. அதனால் இயேசு ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ணி பிரசங்கம் பண்ணுங்க. ஜீவ மார்க்க ஜீவ சொல்கிற ஜீவரத்தத்தை ஐத்தும் திருத்தமாக சொல்லுங்கள். அதை விலைக்கு பேசுங்க. மறைக்கிற மாதிரி வெளிப்படையாக பேசுங்க. நான் ஜீவன் என்கிற வார்த்தையை எல்லா செய்தியும் வெளிப்படையாக நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கில் இந்த வசனத்தை பேசிக்கிறேன். ஏன்னா அது ஐத்தும் திருத்தமாக சொன்னால் போய் அது விளங்காது யாருக்கும். இது ஜீவமாக இருக்குங்க, பரலோக ராஜ்யம். இயேசு ஒரு ஜீவ வார்த்தையை போய் போதித்தார். ஆமாம், அதனால் இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையை பிதாவானவர் ஜீவன் உள்ளவர், இயேசு ஜீவ ஆவியானவர் ஜீவன் உள்ள எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கம்.
அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். அவனை ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்ததல் இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அவன் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறான். குமாரனாக இயேசு பரிசுத்தாவை தேவதூர் கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க அவன் சீத்தான நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படுவான். பாதாள ராஜா ஓடி பரிசுத்தாவி வருவார். இந்த உலகத்தால் பரலோக ராஜ்யத்தையும் அவன் போய் சேருவான்னு பார்க்குறோம். அப்புறம் யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமாம், மனுஷன் யாரும் நியூட்ரலாக இருக்கிறது கிடையாது. ஒன்று பிசாசானவன் வாழ்நாளெல்லாம் அவன் கூட இருப்பான், இல்லைன்னா இயேசு இருப்பார். நீ எங்கே போனாலும் இருப்பான், 24 மணி நேரம் இருப்பார். நீ ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளியே பசுத்தாவியான தேவதூதர்களெல்லாம் உண்டு. நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை வாழ்நாளெல்லாம் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 30, வருஷத்துக்கு 365 நாள் சன்மார்க்க துன்மார்க்கத்தையே வெளிப்படுத்தினா பிசாசானவன் தான் அவங்க கூட இருப்பான். இவர் சொல்கிறார் பார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு சொல்கிறார், ஏன் இருக்கிறார்? இவர் ஜீவன். எங்கே போனாலும் நல்ல மேய்ப்பன் தனால் ஜீவ சட்டம் ஜீவரத்தம் தேவ நீதி ஊற்றில பிதாவாகி தேவன் ஆதாம் திறன் முழு குத்துக்கிட்டே போகிறார். என்னை அனுப்பி என்னோடு கூட இருக்கிறார். நான் பிதாவுக்கு பிரியமானவில்லை, நான் எப்பொழுதும் செய்கிறோம். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லையா? பிதாவுக்கு பிரியமானது எதுங்க? அவர் ஜீவன். என் பிதா ஜீவன் உள்ளவராய் தேவ நீதி உயிர்த்தெழும். இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தங்களையும் ஆதியாமில் இயேசு அவர் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு தான் அதான் பிதாவுக்கு பிரியம். நீ எப்பவும் செய்யணும், அவர் உன்னை தனியே இருக்க முடியும். தேவதூர் பசுத்தாய் நிரம்பிய ஒரு மனுஷனாக இருப்பாய். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கூப், அவன் தான் மோசே, அவன் தான் எஸ்ஸர் ராஜாத்தி, அவன் தான் பவுலு, அவன் தான் மோசே பேதுரு. புதிய ஏற்பாட்டில் அகௌபி அன்பு நிறைந்தவனாயிரு. அடுத்து யோவான் 8:38 எங்கே சொல்கிறார் பாரு, இதோடு கூட முடிச்சிடுவோம். அதாவது பிசாசை பற்றி இங்கே சொல்கிறாரு. 8:40 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய எச்சைகளின் பெய்ய செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்தாங்க. மனுஷனுடைய நிலைமை பரிதாப நிலைமை. இப்படி தாங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனும். ஆதாமுக்குள் பிறந்த அனைத்து மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியாபாரமே தேவ மகிமை அற்றுட்டாங்க. இந்த கனிவு சாகவே ஏதேன் தோட்டத்தில் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர், நன்மை தீமை அறியத்தக்க கனியில் உருவெடுத்தவர்கள், தாயின் கருவியில் நன்மார்க்க துன்மார்க்கத்தில் உருவெடுத்தவன் மனுஷன். ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கான். அப்போ அதனால் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்யவே மனதாக இருக்கிறான். நன்மார்க்கத்திலேயே செய்ய மனது அப்படியே லைத்து போயிருக்குது. துன்மார்க்கம், கண்கிழிச்சம், ஜீவனத்தில் அவிசுவாசம், போட்டி, பொறாமை, எரிச்சல், தரித்திரம், வியாதி, சாபம், அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து மனசு ஆதாமுக்குள் தலைமுறை அப்படி ஊறி கிடக்குதுங்க. அந்த மனுஷன் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துவ ஜீவமாக தேவ நீதி தூய்த்த பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட்டு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறவனா மாறணும். அளவற்ற அன்பு யாரை பார்த்தா பரலோக ராஜ்யத்தை ஏசு எனக்குள்ள நான் பாவத்துக்கு மறுத்து தேவநீதிக்கு ஞானஸ்தானம் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறா. எப்படி உன் மனது இச்சை சிந்த சொல்லு ஆதாம் பாவத்தின் சிந்த மனத்திலே ஊறி போய்க்குது. அதுபோல கிறிஸ்துவின் சிந்த தேவநீதி உயிர்த்த இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 20 சாட்சி 30 இன்னும் போட்டி பொறாமை எரிச்சல் சுய நீதி அப்படியே ஆளுகை செய்து மனுஷனுக்குள்ள விசுவாசிகள் சபைகள் அதான் திருச்சபைகள் புரட்சி செய்யவில்லை. ஊழியக்காரர்கள் புரட்சிகரமாய் மாறவில்லை. நீ ஜீவ மார்க்கத்தில் தேவநீதி உயிர்த்தல் பிதாவாகிய தேவன் இயேசு பசுத்தா ஜீவன் உள்ளவர் தேவநீதி உயிர்த்தலுமா இருக்க தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கிறேன், வாழ்நாளுக்கு கொடுப்பேன், யார் வந்தாலும் கொடுப்பேன், கோலியாத்து வந்தாலும் கொடுப்பேன். கர்த்தருடைய நாமத்தை அவன் பேர் என்ன ஆமானு வந்து விருந்திலே திராட்சேசம் பரிமாறு பஸ்காட் ராஜ்யத்தில் நிலைக்கால பூஜை பார்வோன் செய்ய சமுத்திரத்தில் பாவத்தின் சம்பளமாக அவங்களாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. பார்வோனு கோலியாத்து ஆமானெல்லாம் மாம்ச சிந்தை மரத்தை கொடுத்தது. மோசே எஸ்ஸரு தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான் கோலியாத்துக்கு மேலே. விருந்திலே திராட்சேசம் பரிமாறு எஸ்ஸர் ராஜேஷ் ஆமானுக்கு பார்வோனுக்கு பஸ்காட் ரத்தத்தை நிலைக்கால பூஜை பார்வோன் சமுத்திரத்தில் போய் வந்தாங்க. பாவத்தின் சம்பளம் மாறினாங்க. அப்போது நம்ம ஜெபம் பண்ணி முடிவோம், நேரம் கடந்து வச்சு. அதனால் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 10:30 நீங்களே முடிவு பண்ணுங்கள். பிசாசும் நீங்களும் ஒன்றரை கலந்துருக்கிறீங்களா? பிதாவும் இயேசும் ஆவியானவரும் நீங்களும் ஒன்றரை கலந்துருக்கா? பிதா குமாரன் பசுத்தாவியான ஜீவனுள்ள சாயல் ஜீவ மார்க்கம் தேவி நிதி தூயத்தில் இயேசு சாமிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. இந்த பிதா குமாரன் பசுத்தாவினுடைய சாயலை நீங்கள் விட்டுட்டீங்கன்னாக்கா உங்கள் பிதாவாகிய சாத்தான் ஆதாம் நன்மை அசுத்தாவி பாவத்தின் சம்பளம் வரும். இது நெகட்டிவ் மத்தியஸ்தம்.
சாத்தான், ஆதாம், அசுத்தாவி. இது பிதா, குமாரன் இயேசு, பசுத்தாவி. நீ ஜீவ மார்க்கத்துக்கு தேவநீதி உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். இல்லை போப்பா எப்போ பார்த்தாலும் ஜீவன் தேவநீதி உயிர்த்தல பிதாவாகிதங்க ஆதாம் 2ஆம் வரைக்கும் முழு உலகத்துக்கு எப்படி சோது ஒன்று அறியாமலே பாவத்தின் சம்பளம் மாறணும். கண்களிச்சமாக நன்மை தீமை அறிக்கத்தக்க தேவனுக்கும் காட்டும் உனக்கும் காட்டும் முழு உலக குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கெல்லாம் காட்டிடுவான். பிசாசு உரிமையாக வருவான். சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக இருக்கும். என்னப்பா ஒரே போராட்டமாக குடும்ப வாழ்க்கையே வெறுப்பாக்குது, கஷ்டப்பாக்குது. எங்கே போனாலும் பிரச்சனை. ஏன்னா அசுத்தாய் பாவத்தின் சம்பளம் மரணம் கண்டிப்பாக இருக்கும். சபைகளில், குடும்பங்களில், வியாபார ஸ்தலத்தில் குடும்பம் எல்லாம் வாழ்க்கையே வெறுத்துவிடும். கஷ்டப்பாக்கி விட்ருவான் பிசாசு. அண்ட கஷ்டம் அகா கஷ்டம். அதான் பாவத்தை வெறுத்து இல்லைங்க. நன்மை தீமை அறியத்தக்க கணிக்கு மறிச்சிட்டிங்க. ஞானஸ்தானம் கிறிஸ்துவ மாதிரி ஜீவ உலகம், ஜீவபானம், ஜீவ பூமி, தேவ நீதி உயிர்த்தல் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் 2ஆம் வரைக்கும் முழு உலக பாவியின்படி ஏற்றின்படி நான் வெளிப்படுத்துவேன். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நான் ஜீவன் உள்ளவன். இயேசு கிறிஸ்து அவருடைய அப்ப ஜீவசரம் ஜீவரத்தத்தை புசித்திருக்கிறேன். தேவனி உயிர்த்தல் எனக்குள்ள கோடாகூடி விலை மதிப்புள்ள ஜீவசரம் ஜீவ உலகம். அதை பிதாவாகி எனக்கு ஆதாம் 2ஆம் முழு உலக ஆவின்படி வாய்நாள் வெளிப்படுத்திட்டே இருக்கிறோம். பாவம் பண்ண ஓடு, அசுத்தாய் ஓடு, பாவமே ஓடு. வாய்நாள் முடிக்க நிமிஷம் தோல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் ஜெயிச்சு சோர்ந்து போவாதே. வாய்நாள் முடிக்க நில்லுங்க. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நீ ஒரு பெரிய எழுப்பல் வீரனாய் மாறிவிடுவாய். மோசேயை போல, எலியாவை போல, ஆபிரகாம் போல, ஈசாக்கு போல அவங்களாம் பலிபீடத்தை ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டிய பலிபீடத்தில் தேவனுக்கு சேர்த்து அந்த பலி புதிய உலகத்தின் பட்சமா தேவாட்டுக்குட்டி. அது ஜீவ பலி, ஜீவசரம், ஜீவரத்தம். பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்தை ஆவின்படி இருக்கும்படி செலுத்துங்க. பசுத்த ஆவியான் வருவார், தேவதூர் வருவாங்க. அற்புதம் ஜெபம். பசுத்த பிதாவை இந்த அருமையான நாள் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்க தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இனி நான் அல்ல, பழைய மனுஷன் அல்ல. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினால் ஷாக்குவே ஷாவை. அப்பாலே போ. பாவத்தின் சம்பளம் மரணமே, தேவ நீதியின் சம்பளம் உயிர். இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். என் பிதா ஜீவனுள்ள, குமாரன் ஜீவனுள்ள, அருள் செய்து ஆவியான ஜீவனுள்ளவர். 1000 பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய கருகலான காரியத்தையும் கொண்டு வாங்க. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவன் தன குலத்துக்கு பாவம் நிவர்த்தி ஆகிடு. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறோம். அந்த இயேசு ஜீவ ரத்தம், ஜீவ சத்தை பிதாவாகிறோம். ஆதாம்ன்ற முழு உலக என் பாவம் நிவர்த்தி ஆகுது. பரிசுத்தாய் வராது. ஆதாம் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தது. எல்லா ஆசுவாசமும் பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகராஜ் நான் பெற்றுக்கொள்கை. இந்த சத்தியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ள இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. என் மனைவி, பிள்ளைங்க, குடும்பத்தார், பட்டண தேசம் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். பட்டு நல்ல மேய்ப்பத்தனோருக்கு ஜீவனையே பரிவர்த்தனை கொடுக்கிறான். தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு துரித்து மாபெரும் எழுப்பில் கொண்டு வர ஒவ்வொரு ஊழியக்கால விஷுவல் பயன்படுத்தபடி ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வருவான். அந்த கிறிஸ்து ஜீவனுள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். தேவன் தனக்கு உலகத்துக்கு பிரதான கற்பனை இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிசாசு துரித்து சகல ஆசுவாதம் பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வழிநடத்தபடி ஜெபிக்கிற கர்த்தாவே. பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களிலும் இருக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச்சைக்கு ஏராளம் செய்திகள். ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியங்கள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேட்டு தருங்கள். உன் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை தயவாய் ஷேர் பண்ணுங்கள். குறைஞ்ச ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். திரளான ஜனக்கு ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி திணிப்பிச்சு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். யூடியூப்பில் போய் லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணினா தினந்தோறும் அதிகாலையில் கொடுக்க விலையேற்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கலாம். நண்பர்கள், ஒருவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமாம், அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மரி இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் மதுரை பட்டணத்து நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதனா அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி வருகிறேன். இந்த சோசியல் மீடியா மூலமாக திரளான ஜனங்களுக்கு சத்தியத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இந்த செய்தி என்னோடு உதவி என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதி. இந்த செய்தி 5/5/2020 இன்றைக்கு என்னுடைய 50வது பிறந்த நாள். ஆசீர்வாதமாக இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொடுத்திருக்கேன். நண்பர்கள், உறவினர்கள் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். மறுபடியும் இந்த செய்திகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.